குழம்பு நல்லெண்ணெயில வச்சா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நல்லெண்ணெயில தான் இன்னைக்கு சமைக்கிறேன். கடுகு, வெந்தயம், சீரகம். காஞ்ச கருவேப்பிலை, நறுக்கி வச்ச வெங்காயம், ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி, கல் உப்பு. வெங்காயத்திலே போட்டால் உப்பு சீக்கிரமாக வந்து வெங்காயம் வதங்கன்றதுனால உப்பு வந்து வெங்காயத்திலே போடுறேன். இங்கே பாருங்கள், வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக ஆச்சுனாலே போதும். இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு வெங்காயத்தை எடுத்து இந்த கார்னரில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ப்ரெஸ் ஆச்சுனாலே போதும். ஏன்னா தக்காளியும் போட்டு நம்ம எண்ணெயிலே வதக்க போகிறோம், அதனால தான். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் போட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க, இல்லைனா வந்துட்டு அடி பிடிக்கும். மஞ்சத்தூள் கோபுரமாக ஒரு ஸ்பூன். இஞ்சி பூண்டை போட்ட உடனே மிக்ஸ் பண்ணி விடாதீங்க, கொஞ்ச நேரம் அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதை இது பண்ணிங்கன்னா அந்த ஹீட்டில் கொஞ்சம் இதுவாகிறதுக்காக தான் முன்னாடி போட்டிருக்கேன். அப்போ தான் அது அடி பிடிக்காத நல்லாயிருக்கும். நம்ம உடனே தக்காளியும் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, பார்க்கும் போதே கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது. இங்கே பாருங்க, நறுக்கி வச்ச தக்காளி, தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டோங்க.
புளியில் நிறைய டஸ்ட்டு வருது, அதனால் புளியை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க. அப்படியே டைரெக்டாக ஊற வச்சிடாதீங்க. தக 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 நல்லா கொதிக்கிறது உங்களுக்கே தெரியுது. எல்லோஷாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போவே எல்லாரும் வந்து சாப்பிட்ணுன்ற அளவுக்கு இருக்குது. அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் கொஞ்சம் சிம்மில் கூட வச்சுக்கோங்க. எண்ணெய் எவ்வளோ தேவையான்னு சொல்லி நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம். கடைசியில் ஊற்றுறதுக்கு பதில் முன்னாடியே நல்லா வதக்கி செஞ்சிங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், புளி இப்படி தான் நான் வடிகட்டுறேன். நீங்கள் எப்படி வேணுமோ வடிகட்டிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளி வதங்குறது உங்களுக்கு தெரியுது. வெங்காயம் போட்ட வெங்காயம் தெரியல, தக்காளி மட்டும்தான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தக்காளியும் தெரியாது. இங்கே பாருங்கள், கரைச்சி வச்ச புளியே இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் இங்கே பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியுது. இங்கே பாருங்கள் ஓடு நிறைய வருது, அதெல்லாம் எடுத்துருங்க. ஓடோடு இருந்தால் சாப்பிடும் போது நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். நீ பாருங்கள், தக்காளி ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ் ஆகுது. இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும்.
என்னடா புளி கூட தான் வந்து உப்பு மிளகாத்தூளும் மஞ்சத்தூள்லாம் போடுவாங்க, நீங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக போடுறீங்களா? இல்லைங்க, சீக்கிரமாக வதங்குச்சுன்னா அந்த ஸ்மெல் அரோமா ஸ்மெல் போகும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் 5 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மீன் குழம்பு போட்டுக்கோங்க. இன்றைக்கி மெஷரிங்காக இல்லைங்க, அது என்ன மெத்தடில் வச்சா எனக்கு டேஸ்ட் நல்லா வருதுன்றதுக்காக தான். அதனால தான் மெஷரிங் நான் சொல்லலை. இங்கே பாருங்கள், புளியை ஊற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருந்துச்சுன்னா, மீன் போட்டு கொதிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து வத்த குழம்பை விட திக்காக இருக்கும். தக்காளி சட்னி மாதிரி தான். தண்ணி எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவில் வைங்க. அப்போ தான் அது நல்லா கொதித்து வரத்துக்கு சரியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா கொதி வருது. இந்த மீன் டைமில் நான் மீனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து வேறு ஒரு மீனோட தலை வச்சுருக்கேன் நான். சங்கரா மீன் கூட போடுறேங்க. இங்கே பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதிக்குது. கொதித்த உடனே மீனை போட்டுறாதீங்க, அந்த ரா ஸ்மெல் போகணும். இங்கே பாருங்கள், இந்த நுரை மாதிரி இருக்குல்ல மேலே, அதெல்லாம் கிளியர் ஆகணும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் எல்லாம் நம்ம இதில் போட்டிருக்கறதுனால சீக்கிரமாக வதங்கிடும்.
இங்கே பாருங்க, அவுட்லைனில் மட்டும் இருக்குது அந்த இது. அதுவும் சீக்கிரமாகவே வந்து ரெடியூஸ் ஆகிடும். என்னடா குழம்பு எவ்வளோ தண்ணியாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க. அது நல்லா கொச்சி மீனில் போடும்போது சரியாக இருக்கும். இங்கே பாருங்க, அவுட்லைன்ல எல்லாம் நல்லா கொதிச்சு இதுவாகிடுச்சு. இப்போ மீன் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இந்த மீன் வந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து போடலான்னு யோசிக்கிறேன். ஏன்னா அது பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. அதுக்காக தாங்க. இங்கே பாருங்கள், சங்கரா மீன் போட்டதை நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் கழித்து போடுறேன்னு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இப்படி போட்டிங்கன்னா தாங்க உடையாத இருக்கும். சின்ன மீனுன்றதுனால இல்லை. எடுக்கும் போது இது மாதிரி ஒரு கரண்டியை வச்சு எடுங்க. அதுக்காக தான் உங்கள்கிட்ட காட்டுறேன் நான். இங்கே பாருங்கள், நல்லா அந்த கலர்ஃபுல்லாக ஆயிலோடு எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் குழம்பு வரணும். இந்த ஸ்டேஜில் தான் மீன் ஊறுறதுக்காக வந்து நான் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே மீன் ஊறிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.